சொல்லுங்க. யா I'll be there in very few minutes யார். எக்ஸாக்ட்லி இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் ஓகே பை. ரேகா, அபி எங்க ஸ்கூலுக்கு போயிட்டலா? இல்ல சூர்யா, நேத்து நடந்த பிரச்சனையில கொஞ்சம் அப்செட்டா இருந்தா. ஸோ நான் தான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட சொன்னேன். ஓகே தென் அவளை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போ. கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணு. ஆஃபீஸில் மீட்டிங் முடிஞ்சதுன்னா நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே? கண்டிப்பா. கூட அஞ்சலியும் கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். ரேகா, பாவம் சூர்யா, அவ்வளோ அப்செட்டா தான் இருக்கா. அது அவங்க பிரச்சனை. இன்னும் 1 வீக்ல வேலையை விட்டு போக போறாங்க. இதில் இந்த சென்டிமெண்ட்லாம் தேவையில்லை. புரியுதா? நீ சொல்லிட்டல அவங்க கிட்ட. என்னன்னு சொல்றது சூர்யா, எனக்கு சங்கடமா இருக்கு. சி, இதுல சங்கடப்பட என்ன இருக்கு? இந்த கேட்டகரி வேலையை சரியா செய்யல. சோ அவங்கள நமக்கு வேணான்னு சொல்றோம், அவ்வளவுதான். இதுல ஏன் சங்கடப்படணும்? இல்ல சூர்யா, ஐ எம் வெரி சாரி. என்னால அஞ்சலி கிட்ட முகத்துக்கு நேரா நீ வேலைக்கு வராத, வெளியே போன்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அவ முகத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. ரூமை விட்டு வெளியே வராம உள்ளே அடைஞ்சு கிடக்குறா. ரேகா, ஒருத்தர் மேல நமக்கு இருக்கிற அன்பு வேற, ஒர்க் வேற. ஒர்க்குக்கு வெளியில நம்ம எவ்வளவு வேணாலும் அன்பு செலுத்தலாம். பட் ஒர்க்குக்கும் அன்புக்கும் கருணைக்கு இடமே இல்லை. அது மத்தவங்களுக்கு ஓகேப்பா. அஞ்சலியோட வேலையே அன்பு செலுத்துறது தானே. அபி, ஐ எம் சாரிப்பா. நான் முதல்ல பேசிக்கிறேன். அப்பாவுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு அபி. 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்லப்பா, நம்ம ஆபீஸ் தானே. நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். அபி, உன்னை பத்தி ஏதாவது பேசணும்னா சொல்லு அபி. உன் ஃப்ரெண்டை பத்தி பேசணும்னா ஐம் சாரி, ஐ ஹாவ் நோ டைம். ஏன்பா, ஏன் உங்களுக்கு அஞ்சலி மேல இவ்ளோ கோவம்? அவங்க செஞ்சது தப்பு அபி. அது தப்புன்றத அவங்க உணரல. இல்லப்பா, அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால தான் நம்ம யாரையும் பார்க்க அவங்க வெளியிலேயே வரல. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. பட் திஸ் இஸ் டூ லேட் அபி. சூர்யா, ரேகா ப்ளீஸ், இத பத்தி பேச எதுவுமே கிடையாது. அவங்கள கேர்டேக்கரா அப்பாயிண்ட் பண்ணது நான். அதுக்காக அஞ்சலி உங்களால வேலையை விட்டு நிறுத்த முடியாதுப்பா. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க நல்லவங்க. பாருங்க, முதல்ல ரேகா ஆண்டிக்கு அவங்கள பிடிக்கல, இப்போ அஞ்சலியை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்கள பிடிக்குது. ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கும்ன்றதுனால அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது அபி. அதனால தான்ப்பா நீங்க பண்ற தப்புக்கு எங்களாலேயே சப்போர்ட் பண்ண முடியல. எது தப்பு அபி? சொல்லு, எது தப்பு? சூர்யா, அவ குழந்தை சூர்யா, அவகிட்ட இவ்வளவு கோவமா பேசணுமா? கொஞ்சம் அமைதியா பேசலாமே. அபி, நீயும் அப்பா கிட்ட இப்படி சண்டை போடுற மாதிரி பேசுறது தப்பு. ஓகே ஆண்டி, என் தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அஞ்சலி பண்ண தப்புக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்பா என்ன மன்னிக்கிற மாதிரி அஞ்சலியையும் மன்னிக்க சொல்லுங்க. அபி, சாரிப்பா, ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அஞ்சலி பாவம்பா. நீங்க எவ்வளவு தடவை என்கிட்ட ரேகா ஆண்டி கிட்ட எல்லாம் அவங்கள பத்தி பெருமையா சொல்லியிருக்கீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்றாங்க. ஷீ இஸ் வெரி கிளவர், வெரி கைண்ட், நல்ல பொண்ணுன்னு நீங்க பாராட்டி இருக்கீங்க. அபி, அப்ப உங்க பண்ணது சரின்னு தோணுச்சு அபி. எப்படிப்பா ஒரே ஒரு நாள் நடந்த சின்ன மிஸ்டேக்கை வச்சு அவங்க தப்புன்னு ப்ளேம் பண்ண முடியுது உங்களால? நீலி,